ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஒரு ஷாப்பிங் வீடியோக்கு தாங்க போகிறோம். கிட்ஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும் அண்ட் தென் கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ என்ன விசேஷம் நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரகப்பிரவேசம் ஒரு புது அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கோன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபியூ டேஸ் பிஃபோர். அதோட பர்ச்சேஸ்க்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பாடியில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நாங்கள் இந்த கடைக்கு போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா மறந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நோட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டோம். ஸோ ஒரு ரூமுக்கு மட்டும் ஒரு ரெடிமேட் வார்ட்ரோப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி ஒரு வார்ட்ரோப் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இங்கே மேகா எனக்கு இந்த ஊஞ்சல் வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஒரே அமக்கலாம். பட் ஆனால் இது நம்ம இடத்துல வாங்கி போகிறதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் குழந்தை ரொம்ப ஆசைப்படுறா. ஸோ லாஸ்ட் விசிட்லேயே நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ இந்த டைம் அதை பார்த்துட்டு புக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுறோம். ஸோ அவங்களே நம்ம வீட்டில் ஃபிக்ஸிங் பண்ணிடுவாங்க. டைனிங் டேபிள் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் மாடல்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்டு நிறைய மேட் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஒயிட் தர. ஸோ கண்டிப்பாக நிறைய இடத்துல மேட் போடணும் கிரகப்பிரவேசத்துக்கு அன்றைக்கின்றதுனால நாங்கள் நிறைய மேட்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ மேட்லாம் என்ன ரேட்டாக இருக்குங்க. ஸோ வீடு துடைக்கிறதுக்கு மாப்பு அண்ட் தென் பெருக்க தொடப்போம் அந்த மாதிரி பேசிக்காக எல்லா திங்ஸுமே வாங்கிக்கிட்டோம். மேகா அந்த பில்லோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. நான் அந்த வயலட் கலர்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் ரூம் ஃப்ரெஷ்னர் அண்ட் தென் கொஞ்சம் சோப் ஆயில்ஸு இதெல்லாமே கூட கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீடு பக்கமாக எதுவுமே இல்லை. நம்ம ரொம்ப தூரத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுனால ஸோ A to Z என்னெல்லாம் வேணுமோ அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு 1 வீக்காக திங்க் பண்ணி எல்லாத்தையும் எழுதி வாங்குகிறோம். கீழே போட்டு படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு மாதிரி பார்க்குறோம், கொஞ்சம் ஃபோல்டபுள் பெட் மாதிரி. ஸோ இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதோட காஸ்ட் 1250 சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் படுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சாஃப்டாக நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த ஐட்டம்லாம் தான் நம்ம இங்கே சரவணா ஸ்டோர்ஸில் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் நம்ம கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க பில்லிங் செக்ஷனுக்கு. ஸோ கீர்த்தி கையில் வச்சுருக்க அந்த பூவும் வாங்கியிருக்கோம். எப்படி மேகா? இது ஒரு ஃபேமஸான ரீல். அது அவங்க அப்பா கிட்ட பேசி காமிச்சிட்ருக்கா. என்ன ப்ரோ இது மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறா. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த இன்னும் கொஞ்சம் விடப்பட்ட பொருளை எல்லாமே எடுத்துகிட்டு கீழே போயாச்சு. பில்லிங் நான் எதுக்கும் தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு வாட்டி செக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டர்க்கி டவல்லாம் 4 பேருக்கு 4 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்புறம் தான் பசங்களுக்கு மட்டும் 2 டர்க்கி டவலும், எங்களுக்கு நார்மல் காட்டன் டவல் அண்ட் தென் மேட்டு, ஸோ மேகாவுக்கு பிடிச்ச பொம்மை மேட்டு இந்த மாதிரிலாம் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நானும் அவரும் என்றைக்குமே போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் கிட்ஸை கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்து எல்லாத்தையும் வாங்கி அது ஒரு மெமரபிள் டேவாக அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அவங்களோட கன்வீனியன்ட் டைமுக்காக நாங்கள் பார்த்து இன்றைக்கி வந்திருக்கோம் பர்ச்சேஸ்க்கு. வார்ட்ரோப் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செப்பரேட்டாக ரிவீல் பண்ணுறேன். அது ஒரு பெரிய வார்ட்ரோபு. ஸோ அதோட காஸ்ட்டு மட்டும் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஆனால் என்ன வார்ட்ரோபுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. அது பேசிக் திங்ஸ்லாம் வாங்கினதுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பில் 7000 rupees ஆயிருக்கு. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது. ஸோ நம்ம வார்ட்ரோப்க்கு பே பண்ண செல்லான்னு இது காஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 48,000 rupeesக்கு நாங்கள் பில் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு டெலிவரி பிளேஸ்க்கு கரெக்டாக வந்துடும். நான் அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு அது ஃபுல் வீடியோ. இப்போ பாடி சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து நம்ம டி நகர் சென்னை சில்க்ஸில் வந்துட்டோம். அங்கே கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இப்போ அரௌண்ட் டைம் 3:30 ஆயிடுச்சு. பசங்களுக்கெல்லாம் பயங்கர பசி எடுத்துக்காச்சு. ஸோ நேஹா தான் அவளுக்கு பரோட்டா சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டே அவளுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க அப்பா மேலே குருமா ஊற்றினோடனே அவளுக்கு ஃபேஸ் மாறுது. சைடில் ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. நாங்கள் சாப்பிட்ட எதிர்க்கே பார்த்திங்கன்னா உமன் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அந்த வெளியில் வச்சுருந்த ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுருந்த ட்ரெஸ்லாம் சரி அங்கே போகலான்னு சாப்பிட்டுட்டு போயிருந்தோம். அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாக லெஹங்காலாம் இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் லுக் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணோம். அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வியர் இல்லை, அங்கே ஒன்லி பார்ட்டி வியர்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரி இருந்தாலும் கீர்த்திக்கு வியர் பண்ணி பார்த்தோம். ஸ்டில் வேறு ட்ரெஸ் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி சென்னை சில்க்ஸ்க்கே போயிட்டோம். அங்கே போனால் ட்ரெடிஷ்னல் செக்ஷனே போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு 2 பேருக்கும் சூஸ் பண்ணுறதுக்கு. 2 பேருக்குமே கையில் வச்சுருக்கா பாருங்கள். நாங்கள் சூஸ் பண்ணியாச்சு.
அங்கேயே வந்து மேகாவுக்கு ஹிப் பெல்ட்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வெளியில் சென்னை சில்க்ஸ் வெளியிலேயே வந்து இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சுருக்கோன்னா காஞ்சி பிளாஸா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அங்கே கார்லாம் நிற்க வைக்க முடியுமா, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து காரில் வைக்க போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போயிட்டு காஞ்சி பிளாஸாவில் வந்து சில செட்டுலாம் வாங்க வேண்டியது இருக்குது, பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்தாச்சு. என் ஃபோன் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டதுனால அதெல்லாம் நான் வீடியோ கேப்சர் பண்ணலை. ஸோ காஞ்சி பிளாஸாவில் ஒரு பெரிய பர்ச்சேஸே பண்ணேன். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த ஏடி ஸ்டோன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்க